Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பார்க்க போகிறீங்க. அதுக்கு பேண்ட்டோட ஒரு கால் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காலோட சைடில் 7 இன்ச் அகலம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 12 இன்ச் உயரம் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டான லெவல் வேணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட நம்ம வெல்க்ரோ வைக்க போகிறோம். ஸோ வெல்க்ரோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு வெல்க்ரோ ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ கன் இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லையா, 10 ரூபா இருக்கும் இந்த ஒரு டியூப்பு. அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக ஒட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பேண்ட்டை இந்த மாதிரி அந்த ஓப்பனாக இருக்க சைடு எல்லாமே ஒட்டிடலாம். மே சைடு கீழ் சைடு 2 சைட்லேயுமே இது போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இன்றைக்கி நமக்கு மிஷினுக்கு வேலையே இல்லை. நம்ம மிஷின் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம க்ளூ வச்சு மட்டுமே இந்த கிராஃப்டை பண்ண போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, மிஷின் யூஸ் பண்ணாமல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஏதாவது ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட கிட்ஸோட ட்ரெஸ் வேஸ்ட் ட்ரெஸ்ஸிலிருந்து எடுத்த லேஸாக கூட இருக்கலாம். ஸோ அதை இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இதில் இந்த பேண்ட்டோட தையல் தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துலையுமே அகைன் இன்னொரு லேஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. இதே கூட ஒட்டலாம், பட் வேறு ஏதாவது கலரில் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் கோல்டு கலர் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த தையல் மேலே கரெக்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா திங்ஸ்லேயுமே கோல்டோட டச் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது போல் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம மேலே எப்படி ஒட்டணுமோ அது போலவே இந்த கீழ் சைட்லேயுமே நம்ம ஒரு லேயர் அந்த ரெட் கலர் லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன். அகெயின் இன்னொன்று இந்த கோல்டு கலர் லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 லேஸுமே வச்சு ஒட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம இது கூட வெல்க்ரோ வச்சு ஒட்டணும். ஸோ வெல்க்ரோ நான் இது போல் 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸ், மிடில் ஒன்று வைக்கலாம். அடுத்ததாக உங்ககிட்ட ஏதாவது பிஞ்சு போன லப்பர் பேண்டில் இருக்கிற இந்த மாதிரி பூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு அது போல் ரெடி பண்ணி கூட நீங்கள் இது மேலே வைக்கலாம். நான் இப்போ இந்த பூவை இந்த மேல் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வெல்க்ரோ வச்சு அட்டாச் பண்ணலாம். இந்த இடத்துல ஒன்று, மிடில் ஒன்று, கீழே ஒன்று நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் எப்படி ஒட்ட போகிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே க்ளூ வச்சுக்கிறேன் இந்த சைடில். அதாவது இந்த நல்ல பக்கம் நான் வச்சுக்கிறேன். நல்ல பக்கம் சாஃப்டான இருக்கிற சைடை நான் ஒட்டுறேன். 2 பீஸுமே ஒன்றா தான் இருக்குது. வெல்க்ரோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒட்டும் போது தான் நமக்கு லெவல் ஒரே மாதிரி கிடைக்கும். சாஃப்டாக இருக்கிற சைடு இப்போ இதில் டச் ஆகிற மாதிரி ஒட்டிட்டேன். அகைன் இப்போ நம்ம எப்படி ஒட்ட போகிறோன்னா, இப்படி நம்ம திருப்பிட்டு இதை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இந்த வெல்க்ரோ மேலேயே க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை மடித்து அது மேலே வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. 3 பீஸையுமே ஒட்டிடுங்க. இது போல் ஒட்டும்போது உங்களுக்கு மெஷர் கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டான லெவலில் கிடைக்கும். ஸோ நான் ஒட்டின வீடியோ கிளிப் எனக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ ரொம்ப சாரி. இப்போ அடுத்ததாக இந்த கிளாத்தில் மிடில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால அதில் இது போல் ஒரு டிசைன் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த டிசைன் நான் ஒரு வேஸ்ட் அனார்கலி சுடிதார்லேருந்து கட் பண்ணி எடுத்தது. இது தான் நான் இப்போ மிடில் வச்சு ஒட்ட போகிறேன். கரெக்டான மிடில் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கு நேராக இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிடலாம்.
இதுக்குமே நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன், ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லைன்னா அந்த ஃபெவி பாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன், இது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த டிசைனை வச்சு ஒட்டோமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட அந்த ஹேண்டில் கவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் மிஷினில் தைக்கிற மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்துட்டு மிஷின் இல்லை, நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இது போல் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத், அதாவது ஜீன்ஸ் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கிளாத் எது திக்காக இருக்குதோ அந்த கிளாத் இது மாதிரி 2ஆக எடுத்துக்கோங்க. 2ஆக எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ண சைடு எல்லாமே க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது போல் அழகாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட DIY முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலோட அந்த கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த ஹேண்டிலோட இந்த கவரை என்னோடய ஃப்ரிட்ஜோட இந்த ஹேண்டிலுக்கு நான் வந்து மாட்டி விட போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோல் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சைஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரோட ஃப்ரிட்ஜுக்குமே செட் ஆகக்கூடிய சைஸ் தான். அப்புறம் உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய LG ஃப்ரிட்ஜு. என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு இந்த ஹேண்டில் கவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர் இதை ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.